இருந்தவாறு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளின் அதிகாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நன்மையான காலை வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பாகம். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் அவரை தேடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஐ எம் வித் யூ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை பார்த்து இந்த வார்த்தை உரைக்கப்பட்டது? எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து இந்த வார்த்தை உரைக்கப்பட்டது. எரேமியாவினுடைய அழைப்பு, எரேமியாவினுடைய ஊழியம், எரேமியா தன்னுடைய ஊழிய பாதைகளிலே அவர் சந்தித்த அத்தனை பாடுகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். எரேமியா என்ற வார்த்தைக்கு, எரேமியா என்ற பெயருக்கு கர்த்தர் உயர்த்துவார் என்று அர்த்தமாகும். The Lord will exalt என்று பொருளாகும். எரேமியா என்றால் கர்த்தர் உயர்த்துவார். இன்னொரு பொருள், கர்த்தர் நிறுத்துவார். The Lord will establishes you. ஆண்டவர் உன்னை நிறுத்துவார் என்று பொருளாகும். இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700வது ஆண்டிலே, 7வது நூற்றாண்டுக்கு முன்பாக பாதியிலே இந்த புத்தகம் எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 650வது ஆண்டுக்கு பின்பாக இந்த புத்தகம் எழுதப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தினுடைய பின்னணியத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த 19வது வசனம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது: அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவர்கள்? இங்கே கர்த்தர் எரேமியாவை ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்கிறார். தீர்க்கதரிசியாக அழைக்கப்படுகின்ற அவனுடைய பணியாக நாம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, எங்கிலும் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும்படியாக இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனத்திற்கு விரோதமாக அன்றைக்கு எல்லா யூத ஜனங்களும், அன்றைக்கு இருந்த ஆசாரியர்களும், அன்றைக்கு இருந்த அரசர்களும், அசீரிய பேரரசு என்று சொல்லி பார்க்கிறோம், எல்லா அரசர்களும், எல்லா ராஜாக்களும், எல்லா ஆசாரியர்களும், எல்லா ஜனங்களும் இங்கே இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக போர் தொடுக்கிறார்கள். எல்லாரும் அங்கே திரண்டு வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். இந்த யுத்தத்திலே, அவர்களுக்கு விரோதமாக ஏற்படுகிற அந்த யுத்தத்திலே ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார். யுத்தம் பண்ணுவார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, போராடுவார்கள். எபிரேய மொழியிலே இதனுடைய வார்த்தையை பார்த்தோம் என்று சொன்னால் நில்சாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் தீவிரமான எதிர்ப்பு. உன்னை எல்லாரும் தீவிரமாக எதிர்ப்பார்கள். உனக்கு விரோதமாக எப்பக்கத்திலும் நெருக்கங்கள் வரலாம். இன்னைக்கு இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், இப்படிப்பட்ட ஒரு பாடுகள், இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்புகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்கிறதினாலே, நாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதினாலே, நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதினாலே, நாம் தேவனுக்குரியவர்களாய் வாழ்கின்றதினாலே நம்முடைய வாழ்விலும் எப்பக்கத்திலும் நெருக்கங்கள் இருக்கலாம். அன்றைக்கு இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆசாரியர்கள், லேவியர்கள், யூத ஜனங்கள், அரசர்கள், இப்படி எப்பக்கத்திலும் ஒரு எதிர்ப்பு காணப்பட்டது. இன்றைக்கு அதே ஒரு சூழலிலே நம்முடைய வாழ்வும் காணப்படலாம். ஆனால் இங்கே எரேமியா தீர்க்கனுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை,
அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். உண்மைதான், நமக்கு விரோதமான யுத்தங்கள் உண்மைதான், நமக்கு விரோதமான சண்டைகள் உண்மைதான். ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் உன்னை ஜெயிக்க மாட்டார்கள். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, அவர்கள் உனக்கு விரோதமாக வெற்றி பெறவே மாட்டார்கள். இந்த வெற்றி பெறுதல் யகோலு அப்படிங்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உனக்கு அல்லது உன்னை மீறி செல்ல மாட்டார்கள், உன்னை அவர்கள் தொட முடியாது, அடைய முடியாது. இன்றைக்கு ஐயோ என்னை சுற்றிலுமான நெருக்கம் இருக்கிறதே, என்னை சுற்றிலுமான பாடுகள் இருக்கிறதே, என்னை சுற்றிலுமான வாழ்வை குறித்து நான் பார்க்கின்ற போது ஒரு முட்புதருக்குள்ளாக மாட்டிக்கொண்டதை போல நான் நொறுங்கிக் கொண்டிருக்கிறேனே என்கின்ற சூழ்நிலையில் இருக்கலாம். அவர்கள் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் நம்மை தொட முடியாது. எரேமியாவுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை அதுதான். உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு நாம நினைக்கிறோம், எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள், எனக்கு ஏன் இந்த போராட்டங்கள், என்னுடைய வாழ்விலே ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் நான் இவ்வளவு விதமான கரடுமுரடான பாதைகளை கடந்து வர வேண்டும்? நான் பார்க்கிற மற்றவர்களுடைய வாழ்க்கையில இப்படி பிரச்சனைகள் இல்லை. என்னோடு கூட இருக்கிறவர்கள், என்னுடைய சகோதரர்களுக்கு அல்லது என்னோடு கூட பணிபுரிகிறவர்களுக்கு, என்னோடு கூட வசிப்பவர்களுக்கு இப்படி பிரச்சனைகள் இல்லை. ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இந்த பாடுகள், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனைகள்? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த காலை வேளையிலே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் உண்மைதான், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக இந்த வார்த்தையில நாம் பார்க்கிறோம், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஐ எம் வித் யூ. இந்த உன்னுடனே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையில இத்தேகா அப்படிங்கிற வார்த்தை, உன்னுடன் இருக்கிறேன், உடன் இருக்கிறேன், உனக்குள்ளாக இருக்கிறேன் என்று ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு அருகில் இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்? அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக, நமக்கு விரோதமாக சூழ்ந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள நமக்கு ஆற்றல் அளிப்பவராக, எல்லா சூழ்நிலைகளையும் நாம் சமாளிப்பதற்கு நமக்கு துணை செய்கிறவராக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நம்பிக்கை தருகிறார். ஏன் பிரச்சனைகளை கண்டு, பாடுகளை கண்டு நீ சோர்ந்து போகிறாய்? இவைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு, இவைகளை எல்லாம் ஜெயிப்பதற்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கிற எந்த காரியமும் அது உன்னை நெருங்காது, உன்னை தொட முடியாது. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதோடு கூட மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை நான் பார்க்கிறோம், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருப்பதனுடைய காரணம், உனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எந்த காரியமும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நான் உன்னோடு கூட இருப்பதனால நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உனக்கு பலன் தருகிறேன். நான் உன்னோடு கூட இருப்பதனால உன்னை ரட்சிக்கிறேன். இந்த ரட்சிப்பு, இந்த ரட்சகர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நான் உன்னை காப்பாற்றும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒருவேளை உன்னை தனியா விட்டுவிட்டால், ஒருவேளை உன்னை போராட விட்டுவிட்டால், இந்த பிரச்சனைகள் மத்தியில் நீ அமிழ்ந்து போவாய், இந்த பிரச்சனைகள் மத்தியில் நீ மூழ்கி போவாய். ஆனா நான் உன்னை காப்பாற்றும்படிக்கு, அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை குறித்து நான் பார்க்கிறோம், லெகத்சீல். லெகத்சீல் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் உன்னை விடுவிக்கும்படிக்கு, நான் உன்னை ரட்சிக்கும்படிக்கு, நான் உன்னை காப்பாற்றும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அன்றைக்கு இந்த எரேமியாவுக்கு எதிரிகளிடமிருந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் எரேமியாவோடு கூட இருந்தார். கர்த்தர் தான் எரேமியாவை அழைத்தார், கர்த்தர் தான் எரேமியாவை அனுப்பினார், கர்த்தர் தான் எரேமியாவை தீர்க்க தரிசனம் அறிவிக்க சொன்னார். அழைப்பு அவருடையது, அறிவிக்க சொன்னது அவர், வார்த்தைகளை கொடுத்தது அவர். ஆனாலும் இந்த எரேமியா பிரச்சனைகளை சந்தித்தார், இந்த எரேமியா போராட்டங்களை சந்தித்தார். இந்த எரேமியாவுக்கு விரோதமாக ஒரு திரளான கூட்டங்கள் எதிர் நின்றது. ஆனாலும் கர்த்தர் எரேமியாவை காப்பாற்றினார். கர்த்தர் எரேமியாவோடு கூட இருந்தார். இன்றைக்கு இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்களில் நமக்கு விரோதமாக எதிர்ப்புகள் இருந்தாலும், அது எந்த காரியமாக இருக்கலாம், சமுதாய அளவில் இருக்கலாம், குடும்பத்தில் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை குறித்த காரியங்கள் இருக்கலாம், வேலை வாய்ப்புகளை குறித்த காரியங்கள் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்போடு கூட நித்தமும் நாம் கடந்து வரலாம்.
ஆனால் இவை எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கு, இவை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது, அவர் நம்முடனே கூட இருப்பதினால நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறார். எனக்கு உதவிடும் ஆண்டவர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார் இல்லையா, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் என்னை சுற்றி இருக்கிற நெருக்கங்களை, பாடுகளை மேற்கொள்வதற்கு, ஜெயிப்பதற்கு அவர் எனக்கு பலன் தருகிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். மூன்றாவது, இந்த பலனை, இந்த நம்பிக்கையை நான் பெற்றுக்கொள்ள நான் அவர் சமூகத்தை நாட வேண்டும், நான் அவரை சார்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வருவதை விட்டுவிட்டு, ஆண்டவர் நம்முடைய பலனாக, ஆண்டவர் நம்முடைய துணையாக கொள்வதை விட்டுவிட்டு, நமக்கு தெரிந்த வகையில உலகத்தை நோக்கி, உலகத்தின் காரியங்களை நோக்கி நாம் முயற்சி செய்வதனாலேயே நாம் பிரச்சனைகளுக்குள்ளாக மூழ்கி போய்விடுகிறோம், பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் அமிழ்ந்து போய்விடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காப்பாற்றும்படிக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். They will fight against you, but I am with you to deliver you. This will not prevail against you. நம்மை ஒருபோதும் எந்த ஒரு காரியமும் மேற்கொள்ளவே முடியாது. இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நமக்கு விரோதமாக எழுந்திருக்கிற காரியங்கள் எவைகளா இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு போராட்டம் என்று நினைக்கிற, பாடுகள் என்று நினைக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய பலன், நீங்க தான் என்னுடைய துணையாளர், எனக்கு உதவி செய்கிறவரே, என்னை ரட்சிக்கிறவரே, எனக்கு உதவி செய்யும். எரேமியா என்றாலே கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். என்னை உயர்த்தும் ஆண்டவரே, என்னை உயர்த்தும் ஆண்டவரே. ஒருவேளை நான் பாடுகளின் மத்தியிலே மூழ்கி போயிருக்கிறேன், நான் பிரச்சனைகள் மத்தியில் அமிழ்ந்து போயிருக்கிறேன், என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுவோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில உமது சமூகத்தில் வந்திருக்கிற எங்களோடு கூட இருக்கிறேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி எரேமியாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற கர்த்தர் இன்றைக்கு எங்கள் வாழ்விலே எங்களை சூழ நிற்கிற எல்லா விதமான பாடுகள், போராட்டங்கள், பாவங்கள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக. நாங்கள் மூழ்கி போயிருக்கிற காரியங்கள், எங்களை சூழ்ந்து நிற்கிற எல்லா விதமான சூழ்ச்சிகள், இவை எல்லாவற்றிலும் எங்களை கர்த்தர் தூக்கி நிறுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இப்பொழுதும் உமது சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும், நீர் அதிசயங்களை கட்டளையிடும். எங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.